அல்லேலூயா. உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். நீங்கள் யாவரும் சுகத்தோடும் நலத்தோடும் ஆரோக்கியத்தோடு இருக்க வேண்டும் என்று உங்களை அன்போடு கூட வாழ்த்துகிறேன். இன்றைக்கும் வேத புஸ்தகத்தில் தானியேலின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரத்தில் சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்பவர்கள் ஆண்டவருக்கு முன்பாக நல்ல ஜெபிக்கிறவர்களாய் ஜெப வீரர்களாய் இருந்தபடினாலே அவர்களை அக்கினி சூளையில் தூக்கி போடப்பட்ட போதும் கூட அவர்கள் முடியும் கரிகளை உயிருக்கு எந்த ஆபத்து வரல. நம்ம ஆண்டவன் தேவபுத்திரர் அவங்களோடு கூட உலாவினார். என்னென்னா, நேச்சார் 60 முழம் உயர ஒரு சிலையை செஞ்சு அதை ஒரு இடத்துல நிறுத்தி எல்லாரும் வணங்கணும்னு சொன்னாங்க. சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்ன பண்ணாங்க? எங்கள் தேவனை தவிர நான் இந்த பொற்சிலையை வணங்க மாட்டேன்னாங்க. உடனே நேச்சாருக்கு கோபம் வந்து தூக்கி அக்கினியில் போட்டார். ஆனாலும் தேவன் தாமே அவர்களை காத்து கூட இருந்தவர்களை அக்கினியிலிருந்து வெளியே கொண்டு வந்தார். அப்போது ஜெபம் எவ்வளவு வல்லமை மிக்கதாக இருக்கிறது! அந்த நாட்களிலே தானியேல் ஐயா, இயேசு கிறிஸ்து, நம்முடைய ஆண்டவர்கள் இருந்த நாட்களிலே இருந்ததான நம்ம பேதுரு ஐயா, பிலிப்பு ஐயா, அந்திரே ஐயா, இப்படி அவருடைய சீஷர்கள்லாம் இருந்து ஜெபம் பண்ண நாட்களில் இருந்த ஜெபங்கள் வர 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 என்னாச்சுன்னா குறைஞ்சிட்டு, இன்றைக்கி ரொம்ப குறைஞ்சி போச்சு. அதனால் இப்படியாப்பட்ட அற்புத அதிசயங்கள் என் நாட்களில் நடப்பதில்லை. இப்பொழுதும் நாம் விழித்தெழுவோம், நேரம் கிடைக்கும் போதெல்லாம் ஜெபிப்போம், பல அற்புதங்களை நாமும் தேவனுக்காக செய்வோம். ஆமென். அல்லேலூயா.